அமலாக்கத்துறை சட்டத்திற்கு விரோதமாகவும் மத்திய அரசுக்கு கைப்பாவையாகவும் தான் செயல்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்பதில் சந்தேகமில்லை என்று தெரிவித்தார். பீகார்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அவருடைய கூட்டணி கட்சி அவர் என்டிஏல தான் இருக்காரு. அவங்க 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அது தோணலையே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன் இப்ப திடீர்னு தோணுது? இது ஏற்கனவே நடக்கின்ற திட்டம், அதை கண்டினியூ பண்றாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு விரும்புறவங்க கோயிலுக்கு போறாங்க, தீபம் ஏற்றணும்னு விரும்புறவங்க விரும்புற இடத்துல தீபம் ஏத்துறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. காலங்காலமாக வழக்கமாக நடத்தப்படும் அத்தனை சம்பிரதாயங்களும் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகின்றன. வட இந்தியாவில் இருக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாடு புரியுறது கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம் புரியுதுல, நம்மளுடைய மத பழக்கம் புரியுறது இல்லை. அவங்களுக்கு தைப்பூசம்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு பழனிக்கு காவடி தூக்குறது என்னன்னு தெரியுமா? முருகனே தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு திருப்பரங்குன்றத்துல ஏதோ தூண்ல விளக்கேத்தலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கோயில்ல எப்ப தீபம் ஏத்தாம இருந்திருக்கான்? கார்த்திகையில ஒரு கார்த்திகைக்கும் எல்லா கோயிலையும் ஏற்ற வேண்டிய கோயில்ல தீபம் தமிழ்நாட்டுல காலங்காலமாக ஏற்றி கொண்டுதான் இருக்கிறோம். வருகின்ற காலத்துல ஏற்றுவோம். வெளியில இருக்கிறவங்க புரியாம செய்யற காரியமாக தான் இதை நான் பார்க்கிறேன். அவர் ஆதாரம் இருந்தா, அவர்களுக்கு சட்டத்துல இடம் இருந்தா அது அதுபடி அவங்க நடந்துகிட்டோம், அவ்வளவுதான். அமலாக்கத்துறை சட்டப்படி தான் நடக்கிறாங்கன்றது இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அவங்க சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கத்துடைய ஒரு கைப்பாவையாக தான் பழைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறாங்க.